Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹலோ ஃபியூச்சர் சயின்டிஸ்ட்ஸ், வருங்கால விஞ்ஞானிகள் எல்லாருக்கும் உங்க ரோபோ ரவியோட அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம ரோபோ சயின்ஸ் பத்தி ஒரு சூப்பரான விளக்கப்பதிவு பார்க்க போறோம். திரைப்படங்கள்ல நம்ம நிறைய ரோபோக்களை பார்த்திருப்போம். அதுங்க நடக்கும், பேசும், சில சமயம் சண்டை கூட போடும். ஆனா நிஜ உலகத்துல ஒரு ரோபோ எப்படி வேலை செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். உங்க வீட்ல இருக்கிற ஒரு டாய் ரோபோ உங்ககிட்ட பேசுது, இல்லனா ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் உடனே பதில் சொல்லுதுன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? அதுக்கு நிஜமாவே உயிர் இருக்கா? அது உண்மையாவே யோசிக்குதா? நீங்க எப்பவாச்சும் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? ஒரு ரோபோக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க. சாப்டர் 1. Does a robot have a brain? ரோபோவுக்கு மூளை இருக்கா? மனிதர்களாகிய நமக்கு எல்லாமே யோசிக்கிறதுக்கு ரத்தமும் சதையுமா ஒரு மூளை இருக்கு இல்லையா? ஆனா ரோபோக்களுக்கு அப்படி எந்த மூளையும் கிடையாது. அதுங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒரு பழப்பழக்கிற கம்ப்யூட்டர் சிப் தான் அதுக்கு எல்லாமே. இந்த கம்ப்யூட்டர் சிப்பை நாம ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட ரோபோவோட ஒரு குட்டி மூளை மாதிரி செயல்படுது. வெளியில இருந்து கிடைக்கிற எல்லா தகவல்களையும் வாங்கி அனலைஸ் பண்ணி அடுத்து என்ன முடிவெடுக்கணும், என்ன பண்ணணும்னு ரோபோவுக்கு கட்டளையிடுறது இந்த ப்ராசஸர் தான். நம்ம மூளை நம்ம உடம்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதோ அதே மாதிரி தான் இதுவும். சாப்டர் 2. How does a robot see and hear? ரோபோ எப்படி பாக்குது, எப்படி கேக்குது? நம்மள மாதிரி கண்கள் இல்லாத ஒரு மிஷின் எப்படி இந்த உலகத்தை பார்க்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? ஒரு கேமரா தாங்க ரோபோவோட கண்களா செயல்படுது. நம்ம எப்படி கண்களை வச்சு இந்த உலகத்தை பார்க்கறோமோ அதே மாதிரி ரோபோக்களுக்கு பொருத்தப்பட்ட சின்ன சின்ன கேமராக்கள் சுத்தி நடக்கிற விஷயங்களை அப்படியே படம் பிடிச்சு அதோட ப்ராசஸருக்கு அனுப்புது. இந்த கேமராக்கள் இருட்டுல கூட பார்க்கற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சரி, ஒரு பொருளை ரோபோ எப்படி அடையாளம் கண்டுபிடிக்குதுன்னு ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுப்போம். ஸ்டெப் 1, முதல்ல கேமரா வழியா அத படம் பிடிக்கும். ஸ்டெப் 2, அதோட ஷேப், அதாவது வடிவம் என்னன்னு பார்க்கும். ஸ்டெப் 3, அதோட கலர் என்னன்னு பார்க்கும். ஸ்டெப் 4, கடைசியா அதுக்குள்ள ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருக்கிற டேட்டாபேஸோட இத ஒப்பிட்டு பார்க்கும். இப்போ உங்க ரோபோ ரவி எப்படி யோசிப்பான்னு நான் செஞ்சு காட்டுறேன். இதோட ஷேப் வட்டமா இருக்கு, இதோட கலர் சிவப்பா இருக்கு, என்னோட டேட்டாபேஸ்ல வட்டமா சிவப்பா இருக்கிற பழம். ஓஹோ, இது ஒரு ஆப்பிள். இப்படிதான் ஒரு ரோபோ டேட்டாவை வச்சு ஒரு பொருளை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்குது. அது சும்மா எந்த பொருளையும் கெஸ் பண்றதில்ல. சரி, பாக்குறது ஓகே. எப்படி கேக்குது? மைக்ரோஃபோன் தாங்க ரோபோவோட காதுகள். நாம பேசும்போது காத்துல வர சத்தத்தை இந்த மைக்ரோஃபோன் உள்வாங்கி அது டிஜிட்டல் சவுண்ட் சிக்னல்ஸா மாத்தி ப்ராசஸருக்கு அனுப்போம். அப்படிதான் ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கருக்கு நாம பேசுறது புரியுது. சாப்டர் 3. How do robots think? ரோபோ எப்படி யோசிக்குது? ரோபோக்களுக்குள்ள ஏதாவது மேஜிக் இருக்கா? கண்டிப்பா இல்லைங்க. ரோபோக்கள் நம்மள மாதிரி உணர்ச்சிகளால முடிவெடுக்காது. அதுங்களுக்கு கோவம், சந்தோஷம்னு எதுவுமே கிடையாது. அதுங்க வெறும் ரூல்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். இப்போ ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் எப்படி விபத்தில்லாம சாலையில போகுது? கார் கேமரா ரெட் லைட்டை பார்த்தா ஸ்டாப், கிரீன் லைட்டை பார்த்தா கோ. இதுக்கு பேர் தான் இஃப் தென் லாஜிக். அதாவது இது நடந்தால் அதை செய், அவ்வளவுதான். சிம்பிள் ரூல். இப்படி ஒரு மிஷின் எந்தெந்த சூழ்நிலையில என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு முன்னாடியே நாம செட் பண்ணி வைக்கிறோம் பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் ப்ரோக்ராமிங். அதாவது அது என்ன செய்யணும்னு ரொம்ப ஸ்மார்ட்டா படிப்படியா அறிவுரைகளை கொடுக்கறது. இதனால தான் ரோபோக்கள் ரொம்ப அறிவாளியா அதுவா முடிவெடுக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா உண்மையில நாம கொடுத்த ஆர்டரை மட்டும்தான் அது கச்சிதமா ஃபாலோ பண்ணுது. ஆனா இங்கேதான் ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடக்குது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI. ஒரு மிஷின் நாம ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எந்த அறிவுரையும் கொடுக்காமலேயே அதுவா சில பேட்டர்னை கத்துக்கிட்டு முடிவெடுக்க ஆரம்பிச்சா அதுதான் AI. சிம்பிளா சொல்லணும்னா அது தப்பு செஞ்சு அந்த தப்புல இருந்து அதுவே புதுசா கத்துக்கும். இதுக்கு பெஸ்ட் உதாரணம் மெஷின் லேர்னிங். ஒரு கம்ப்யூட்டருக்கு ஆயிரக்கணக்கான பூனைகள், நாய்களோட போட்டோக்களை நம்ம காட்டுறோம்னு வச்சுக்குவோம். அது மெதுவா ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை, அதாவது அதோட காது எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்குன்னு பேட்டர்ன்ஸை அதுவாவே கத்துக்கும். கடைசியா ஒரு புது போட்டோவை காட்டினா யாரோடைய உதவியும் இல்லாம இது பூனை, இது நாய்ன்னு அதுவே சரியா சொல்லிடும். சாப்டர் 4. How do robots move? ரோபோட்கள் எப்படி நகருது?
உங்க வீட்ல ரிமோட் கண்ட்ரோல் கார் வச்சு நீங்க விளையாடிருப்பீங்க. அதுக்குள்ள இருக்கிற சின்ன மோட்டார் எப்படி சக்கரங்களை சுத்த வைக்குதோ அதே மாதிரி தான் ரோபோவோட உடம்புக்குள்ளேயும் அதோட மூட்டுகள்ல பவர்ஃபுல்லான மோட்டார்கள் இருக்கு. இந்த மோட்டார்கள் தான் ரோபோவோட தசைகள் மாதிரி வேலை செய்யுது. ப்ராசஸர் கமாண்ட் கொடுக்கும், உடனே இந்த மோட்டார்கள் ரோபோவோட கைகளையும் கால்களையும் நகர வைக்கும். சாப்டர் 5 ஹவு டு ரோபோட்ஸ் இம்ப்ரூவ் ஆர் டெய்லி லைவ்ஸ். நம்ம அன்றாட வாழ்க்கையில ரோபோட்கள் எப்படி உதவுது? சரி, இந்த கேமரா, ப்ராசஸர், மோட்டார் இதெல்லாம் நிஜ உலகத்துல மனிதர்களுக்கு எப்படி உதவுது? நம்ம ரியல் வேர்ல்ட் ரோபோட் ஹீரோக்கள் பத்தி பார்க்கலாமா? மருத்துவமனைகள்ல ரொம்ப சிக்கலான சர்ஜரிகளுக்கு டாக்டர்களுக்கு உதவியா ரோபோக்கள் இருக்கு. ஃபேக்டரிகள்ல பெரிய பெரிய கார்களை எல்லாம் இந்த ரோபோட்டிக் கைகள் தான் உருவாக்குது. அது மட்டுமா, செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்கள் நேரா போக முடியலைனாலும் கியூரியாசிட்டி ரோவர் மாதிரி ரோபோட்டுகளை அனுப்பி அங்கிருக்கிற மண்ணை நாம ஆராயிரோம். தீயணைப்பு, வெடிகுண்டு செயலிழப்பு மாதிரி மனிதர்களுக்கு ஆபத்தான பல வேலைகளை ரோபோக்கள் செஞ்சு நம்மள ரொம்ப பத்திரமா பாதுகாக்குது. இப்போ உங்களுக்காக ஒரு ஃபன் ஃபேக்ட். சில ரோபோக்களால கேமரா மூலமா மனிதர்களோட முகத்தை அடையாளம் காண முடியும். அதாவது நீங்க சிரிச்சா அதுவும் சிரிக்கும். அது மட்டுமா, பாட்டு போட்டா அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா குதிச்சு குதிச்சு டான்ஸ் கூட ஆடும். இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற ரோபோக்கள் வீடியோவை நீங்க இன்டர்நெட்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சாப்டர் 6 கிட்ஸ் குவிஸ் டைம். உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒரு ரோபோவோட மூளை மாதிரி வேலை செய்யற பாகம் எது? ஆப்ஷன் ஏ கேமரா, ஆப்ஷன் பி ப்ராசஸர், இல்ல ஆப்ஷன் சி சக்கரம். உங்க பதில்களை உடனே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த அறிவியல் விளக்கப்பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களை சுத்தி நடக்கிற இந்த டெக்னாலஜிய பத்தி எப்பவும் ஒரு தேடல் வச்சுக்கோங்க. கடைசியா ஒரு கேள்வி. ரோபோக்களால் மனிதர்களைப் போல சுயமாக சிந்திக்கவும் கத்துக்கவும் முடியும்னா எதிர்காலத்துல அவை மனிதர்களை விட அதிக புத்திசாலியா மாறுமா? யோசித்து பாருங்கள். உங்க ரோபோ ரவி விடைபெறுகிறேன். பாய். கிட்ஸ், இந்த வீடியோ தமிழ் அண்ட் ஹிந்தி வெர்ஷன்லயும் இருக்கு. தமிழ்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. லேர்ன் சயின்ஸ் பிளஸ் லேர்ன் லாங்குவேஜஸ் ஈக்குவல்ஸ் டபுள் ஃபன்.